அதே மாதிரி பிரிக்ஸ் பீச் வாலிபாலில் சில்வர் மெடல் வென்ற தம்பிகள் பூந்தமிழன், ஏவிசி கான்டினென்டல் கப் பீச் வாலிபாலில் சில்வர் மெடல் ஜெயிச்ச தங்கை பவித்ரா, ஏஷியன் கிரேட் டூ ஜூனியர் டென்னிஸ் டூர்னமெண்ட்டில் வெள்ளி வென்ற தங்கை ஷண்மிதா, பிரான்ஸ் வென்ற தங்கை ஜோசிதா, தங்கைகள் சுஜி, ஆஞ்சலினா ஜான், தீபிகா. சமீபத்தில் நடந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் அந்த ஏவி ஆடியோ விஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிஎம் ட்ரோஃபியில் நம்முடைய எஸ்டிஏடி ஹாஸ்டல் மாணவர்கள் நிறைய மெடல்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இன்னைக்கு மாணவர்களாக, வீரர்களாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு விளையாட்டுத்துறையினுடைய மிகப்பெரிய சாதனையாளர்களாக நீங்கள் மாற போறீங்க. நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு நம்முடைய எஸ்டிஏடி ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கு. அந்த நம்பிக்கையின் அடையாளமாக தான் உங்களுடைய சாதனைகளுக்கு துணை நிற்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த சாம்பியன்ஸ் கிட்டை உங்களுக்கு வழங்குகின்றோம். இதுவரை இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட 86 லட்சம் மதிப்பீட்டில் பேக், தெர்மல் ஃபிளாஸ்க், டவல்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், கேப் உள்ளிட்ட 8 மெட்டீரியல்ஸ் இந்த சாம்பியன்ஸ் கிட்டில் 8 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். இவற்றை பெற்றுக்கொள்கிற நீங்கள் போட்டிகளில் வெற்றி பெற்று ஏராளமான பதக்கங்களை குவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இன்னும் இத்தனை வருஷத்தில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத்தனை வருஷத்தில் இந்த போட்டியில் நான் பிரான்ஸ் கண்டிப்பாக ஜெயிப்பேன், இந்த போட்டியில் நான் கண்டிப்பாக சில்வர் மெடல் ஜெயிப்பேன், சீக்கிரமே நான் கோல்டு மெடல் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வாங்கணும்னா, வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் விளையாடணும்னா அதுக்கான செலவை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். உங்களுடைய திறமைக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய முன்னேற்பாட்டில் சாம்பியன்ஸ் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கி வச்சாங்க. அந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு ரூபாய் 14 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி உதவிகளை நம்ம வழங்கியிருக்கின்றோம். இதுக்காக நீங்க தமிழ்நாடு சாம்பியன்ஸ் tnchampions.sdat.in அப்படின்ற அந்த வெப்சைட்ல போய் விண்ணப்பிச்சா உங்களுடைய திறமைக்கும் தேவைக்கும் ஏற்ப நிச்சயம் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் நிதி உதவிகள் வழங்கப்படும். நம்முடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையிலிருந்து உடனுக்குடன் நிதி உதவி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வெற்றியோடு திரும்பினா, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தா கண்டிப்பா உங்களோட திறமையை அங்கீகரிக்கிற விதமா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயரிய ஊக்கத்தொகை, ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸும் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த இந்த 3 ஆண்டுகள்ல 120 வீரர்களுக்கு சுமார் 108 கோடி ரூபாய் அளவுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ், உயரிய ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. முக்கியமாக கடந்த 3 ஆண்டுகளில் எஸ்டிஏடி ஹாஸ்டல்ஸ்க்கு நம்முடைய கழக அரசு செய்துள்ள பணிகள் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நம்முடைய எஸ்டிஏடி ஹாஸ்டல்ஸில் தரம் எந்த விதத்திலையும் குறைவாக இருக்கக்கூடாது, உலக தரத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டாங்க. அந்த உத்தரவின்படி விடுதிகளுடைய நிலை எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆய்வு செஞ்சோம். சம்பந்தப்பட்ட விடுதி மாணவர்கள், பயிற்சியாளர்கள், பணியாளர்கள், மாவட்ட விளையாட்டு அலுவலர்கள் எல்லோருடன் ஆலோசனை செஞ்சோம். அந்த ஆய்வுகள், கருத்துக்கள் அடிப்படையில் விடுதிகளை மேம்படுத்த பல திட்டங்களை உருவாக்கணும். அதே மாதிரி விடுதலை முழுக்க எல்லா ஹாஸ்டல்ஸ்லையும் நவீன வசதிகளை கொடுக்கணும்னு காட்ஸ், டைனிங் டேபிள், சிசிடிவி கேமராஸ், டிவி, கீசர், ஆர்ஓ பிளான்ட் வித் யூவி வாட்டர் ட்ரீட்மெண்ட், மொஸ்கிட்டோ நெட்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர் ஆகியவை வழங்கப்பட்டன. விளையாட்டின் பொழுது உங்களுக்கு அடிப்படலாம், சிகிச்சை தேவைப்படலாம். அதே மனசுல வச்சு உங்க அத்தனை பேருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸையும் நம்முடைய கழக அரசு வழங்கி இருக்கு. குறிப்பா விடுதி மாணவர்களுடைய வருகை அட்டெண்டன்ஸ் உறுதி செய்திட ஃபேஸ் ரெகக்னிஷன் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் எல்லா எஸ்டிஆர்டி ஹாஸ்டல்ஸ்லையும் உருவாக்கி இருக்கோம். இப்படி விளையாட்டு விடுதிகளுடைய கட்டமைப்பும் பெருமளவில் சீரமைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இங்க ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பன்னோக்கு அரங்கில் பெண்களுக்கான புதியதாக ஒரு பாக்ஸிங் ஹால் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஜவஹர்லால் நேரு அவுட்டோர் ஸ்டேடியம்ல வெயிட் லிப்டிங் ஹால், ஜிம் ஹால் ஆகியவை சர்வதேச தரத்தில் முழுமையாக சீரமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விளையாட்டுகளுக்கு பயிற்சி அளிக்கின்ற விதமா புதிய விளையாட்டுகளை சேர்த்திருக்கிறோம் ஹாஸ்டல்ஸ், எஸ்சிஎஸ்சி ஹாஸ்டல்ஸ்க்கு. அதாவது உஷு, ரெஸ்லிங், மல்லக்கம், சைக்கிளிங், டென்னிஸ், ஆர்ச்சரி, ஃபுட்பால், கபடி, ஹேண்ட்பால் அப்படின்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதே போல தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், நுங்கம்பாக்கம் டென்னிஸ் ஸ்டேடியம், வேளச்சேரி அக்வாட்டிக் ஜிம்னாஸ்டிக் பேட்மிண்டன் காம்ப்ளெக்ஸ் ஆகிய இடங்களில்
சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் புதிதாக விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. அதே போல் காஞ்சிபுரம், எழும்பூர், மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம், காட்பாடி ஆகிய இடங்களில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் திறக்கப்பட்டு அங்கு பல்வேறு விளையாட்டுகளுக்கும் புதிய பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு. நம்முடைய அரசு எடுத்த இந்த நடவடிக்கையால் விடுதிகளில் சென்ற வருடம் முறை 2300 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருந்தாங்க. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட அது 2800 உயர்ந்திருக்கின்றது. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, எந்த ஒரு பரிந்துரையோ தலையோடோ இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோட நம்முடைய எஸ்டிஐடி ஹாஸ்டல்ஸ் அட்மிஷனை பெருமையோடு நடத்தி இருக்கின்றோம். குறிப்பா எஸ்டிஐடி டேலண்ட் அப்படிங்கிற நவீன சாஃப்ட்வேர் மூலமா மாணவர்களுடைய செயல்திறன் மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் மூலமாகத்தான் அட்மிஷன் தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாணவர்களுக்கு உணவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை ஒரு நாளைக்கு ரூபாய் 250 இன்றைக்கு 350 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுடைய யூனிஃபார்ம் சீருடைக்கான கட்டணம் ரூபாய் 4000 ரூபாய் 6000 விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கான உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. எஸ்டிஐடி விளையாட்டு விடுதிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்காக இந்த ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில ரூபாய் 5 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்கள், உங்களுக்காக உருவாக்கப்பட்ட நம்முடைய முதலமைச்சர்களால் உருவாக்கப்பட்ட திட்டங்கள், இதையெல்லாம் நீங்கள் நன்றாக பயன்படுத்திக்கோங்க. நல்லபடியாக பிராக்டிஸ் பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. விளையாட்டுத்துறையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயம் உங்களுடைய வெற்றியை உங்களையெல்லாம் அந்த வெற்றி பாதையில் கண்டிப்பாக அழைத்து செல்லும். இங்கே எஸ்டிஐடி கோச்சஸ், மாவட்ட விளையாட்டு அலுவலர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், எஸ்டிஐடி பணியாளர்கள் அதிக அளவில் வந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறை தலைநகராக்க வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தை உங்களோட துணை இல்லாமல் எங்களால் எட்ட முடியாது. அதை உணர்ந்து அரசு எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் முழு ஒத்துழைப்பு அளிச்சிட்டு வர்ற உங்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய எஸ்டிஐடி விடுதி மாணவர்களுக்கு நீங்கள் தான் தாய் தந்தையராக இருந்து அவங்களோட வெற்றிக்கு எப்பொழுதுமே துணை நிற்கும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவங்கள இன்னும் பல உயரங்களுக்கு நாம தான் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போனோம். ஏன்னா நம்முடைய வீரர்கள் பெறுகின்ற வெற்றி அவருடைய தனிப்பட்ட வெற்றி கிடையாது, அவங்க குடும்பத்திற்கான, அவங்களுடைய ஊருக்கான வெற்றி மட்டும் கிடையாது. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்கான வெற்றி என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்து வகையிலும் துணை நிற்கும். இன்னும் பல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக தருவார்கள். துணை முதலமைச்சராக, விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சராக மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருடைய வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய அண்ணனாக, தம்பியாக உங்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நான் நிச்சயமாக பெற்று தருவேன். ஆகவே இந்த சாம்பியன்ஸ் கிட்ட பெற்றுள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.